வணக்கம், வெல்கம் டு ராயர் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4 2025 எந்த ஒரு பலனும் இல்லையா, இல்லை குரூப் 4க்கு ரொம்ப நாளா ப்ரிப்பேர் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு டயர்டாகி போயிட்டீங்களா, இல்லை குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பார்த்து வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎன்பிசி விட்டு வெளியில் போகலாமா? நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே என்ன, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ரைட்டு, படி. டிஎன்பிசி விட்டு வெளியில் போகலாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை சார் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படின்ற கேள்விகளுக்கான விடைகளை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். We have to handle the failures with stout heart. Do something, come up to the level and kick that. You can be very ambitious in what you tackle. டிஎன்பிசில இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நீங்க இந்த வருஷம் 2025ல நீங்க ஒரு அரசு அதிகாரியா மாறலாம். என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எங்கிருந்தெல்லாம் படிக்கணும், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு டிஎன்பிசியை பத்தி அடிப்படையே சரியா தெரியலை. இது வரைக்கும் டிஎன்பிசியை பத்தி அடிப்படையே உங்களால சரியா புரிஞ்சிக்க முடியல. ஆனா வருஷம் எக்ஸாமுக்கு மட்டும் அப்பியர் ஆயிடும். ஸோ இது மிக தவறான ஒண்ணு. ஏன் அப்படின்னாக்கா, டிஎன்பிசிக்கு முதல் அடிப்படையே என்னன்னா கன்சிஸ்டன்சி லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். டிஎன்பிசி குரூப் 4 முடிஞ்சாலும் சரி, குரூப் 2 முடிஞ்சாலும் சரி, குரூப் 1 முடிஞ்சாலும் சரி, அடுத்தது கன்சிஸ்டன்சியா நீங்க அந்த இயர் ஃபுல்லாவே என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்க அந்த மாதிரி படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல கிராக் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க அதிகமா படிச்சுக்கிட்டே இருக்கிறோன்னு தோணுதா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா கிராஸ் வெரிஃபை பண்ணணும். நீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணணும். என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படி கிராஸ் வெரிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒரு 100 பக்கம் படிக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த 100 பக்கத்துல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அந்த டிஎன்பிசி நடந்து முடிந்த தேர்வுல நீங்க படிக்கக்கூடிய 100 பக்கங்கள் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்குது அப்படின்றத என்ன பண்ணணும், நீங்க படிக்கணும். அடுத்தது, எதிர்பார்த்த பலன் இல்லவே இல்லை சார், எதிர்பார்த்தது நாங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல இல்லவே இல்லை அப்படின்னா நீங்க சடனா என்ன பண்ணணும்னா, நீங்க கண்டிப்பா அந்த படிக்கிற இடத்த ஸ்டாப் பண்ணியே ஆகணும். நீங்க தவறான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த தவறான வழியில போயிட்டு இருக்கிறத எப்படிலாம் ஜஸ்டிஃபை பண்றது, எப்படி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு சரியான வழிக்கு வர்றது, இதுக்கெல்லாம் உதவுறது தான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டிஎன்பிசியோடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ அடுத்ததா, நீங்க எந்திரிச்சு படிக்கிறோம்னு நினைக்கிறீங்க, ஆனா படிக்கவே முடியல சார், இல்ல படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சார், ஆனா என்ன பண்றேனே தெரியல. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில்களை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். உங்களோட கோலை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க என்னவா ஆக போறீங்க, என்ன வேலைக்கு போகணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்னாக்கா, உங்களால உற்சாகமா படிக்க முடியும். படிக்கும் போது உற்சாகத்தோட படிக்கணும். நான் வேலைக்கு போக போறேன், நாளைக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியா ஆக போறேன் அப்படின்ற ஒரு உற்சாகத்தோட படிக்கணும். ஸோ அந்த உற்சாகம்ன்றது எப்போ வரும் அப்படின்னாக்கா, நீங்க எப்போ கோலை ஃபிக்ஸ் பண்றீங்களோ அப்பதான் வரும். உங்களுக்கு கோல் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களை தூங்கவே விடாம இருக்கணும். ஸோ நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சார் அப்படின்னு தோணுதா, இல்ல ஏன்டா படிக்கிறோம் அப்படின்னு தோணுதா, இல்ல எதுக்கு படிக்கணும்னு தோணுதா, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தவறான வழியில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதா, அப்போ நீங்க சரியான வழியில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் கண்டிப்பா இந்த வருஷம் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படிக்கும் போது உற்சாகத்தோட படிப்பீங்க. உற்சாகத்தோட படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 2025 உங்களுடைய வெற்றியினுடைய ஆண்டாக அமையும். பிரபஞ்சத்தினுடைய அனைத்து பொருட்களும் இயற்கையிலே அதனுடைய நோக்கத்தை இழப்பதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் அவனுடைய நோக்கத்தை இழக்கிறான். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாமரம் இருக்கு, மாமரம் மாங்காய் காய்க்கிறத இன்னைக்கு நிறுத்திடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றது இல்லை. தென்னை மரம் அதனுடைய தேங்காயை
உற்பத்தி பண்றதை நிறுத்திடலாம் முடிவு பண்றது இல்லை. ஆனா மனிதன் மட்டும்தான் என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்கா, இன்னைக்கு படிச்சது போதும் நிறுத்திடுவோம், நாளைக்கு படிச்சது போதும் இன்னைக்கு நிறுத்திடுவோம், நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இந்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நோக்கத்தை அப்பப்போ தூக்கி ஏற கட்டி மூட்டை கட்டி மேல வச்சுட்டு உட்காந்துடுறான். ஸோ இதனாலதான் அவனால வெற்றி அடைய முடியல. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சியா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ ஒரு விவசாயி இருக்காரு, அந்த விவசாயி என்ன பண்றாரு, இந்த வருஷம் ஒரு ஏக்கருக்கு 15 மூட்டை நெல் தான் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் விதைக்காம விட்டுறாரா? இல்ல. அடுத்த ஆண்டு இல்ல, அதுக்கு அடுத்த ஆண்டு இல்ல. என்ன பண்றாரு, அவருடைய நிலம் பண்படம் வரையில அவர் என்ன பண்றாருன்னா உழுதுகிட்டே இருக்காரு, விதைத்து கொண்டே இருக்கிறார், அறுவடை செய்து கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் அதற்கான ஊதியமும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. அது போலதான் மாணவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கணும். இன்னைக்கு படிக்கிறோம், டெஸ்ட் பண்றோம், அடுத்தது படிக்கிறோம், டெஸ்ட் பண்றோம், படிக்கிறோம், டெஸ்ட் பண்றோம். இப்படியே ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் உங்களுக்கு வெற்றிக்கான வழியானது எளிதில் விலகும், அந்த தடைகள் அனைத்தும் விலகும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த வெற்றியினுடைய கனியை ஈஸியா நீங்க சுவைக்க முடியும். திட்டமிட்டு படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. அடுத்தது டிஎன்பிசியால அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள்னு ஒரு சில புத்தகங்கள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லும்போது நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை தாண்டி என்னெல்லாம் படிக்கணும், எக்ஸாம்பிளா ஒரு சில மேகசின்ஸ், மாணவர்கள் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய மேகசின்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழரசு அப்படின்ற ஒரு மேகசின். அது இல்லாம அந்தந்த வெப்சைட்டுக்குள்ளேயே நீங்க போய் பார்க்கணும். அந்தந்த டிபார்ட்மெண்டல் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்ஸ்குள்ளேயே நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், பார்த்து படிக்கணும். இது போலலாம் நீங்க திட்டமிடுதலோட படிக்கும் போதுதான் உங்களுக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணக்கூடிய திறன் மேம்படும். அந்த கொஷின் அனலைசேஷன் திறன் மேம்பட்டால் மட்டுமா உங்களால அந்த விடைகளை எளிதில் அமைக்க முடியும். எளிதில் விடைகள் அமைப்பது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து டிஎன்பிசியில திட்டமிடுதலோட படிக்கணும்னு சொல்றோம். அடுத்ததா ஏரியா ஆஃப் ப்ரிஃபரன்ஸை கொடுத்து படிக்கணும். ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கறது சார்? மார்க் பேஸ்ட்ல கொடுக்கறதா இல்ல கொஷின் பேப்பர் பேஸ்ட்ல கொடுக்கறதா? மாணவர்கள் ஒரே ஒரு திறனை மட்டும் மேம்படுத்திக்கணும். ப்ரீவியஸ் இயர்ல எப்படி ட்ரெண்ட் ஆஃப் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது, அந்த நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் பேப்பர்ல என்னெல்லாம் அதிகப்படியான எந்த ஏரியாஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஏரியாஸை நம்ம என்ன பண்ணணும், அதிக கவனம் கொடுத்து படிக்கணும். எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்சஸ் அந்த ஏரியாஸ்க்கு கொடுக்கணும். எந்தெந்த ஏரியாஸ் சார்? எக்ஸாம்பிளா சொல்லணும்னா யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்ததா பாத்தீங்கன்னா பாலிட்டி, அடுத்ததா எக்கனாமிக்ஸ், அடுத்ததா எக்கனாமிக் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு, அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கங்கள். அதுக்கான ப்ரிஃபரன்ஸை பேஸ்ட் ஆன் தட் இதை மட்டும் தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க டிஎன்பிசியில இதை தாண்டி கேள்வியே கேட்கறது இல்லை அவங்க. நம்ம தான் என்ன பண்றோம்னா தேவையில்லாத டாபிக்ஸ்லாம் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தவறு. அந்த தவறை இனி வரும் காலங்களில் செய்யாம நம்ம என்ன பண்ணணும், முழுமையாக இந்த வீடியோவை பயன்படுத்தி எளிதாக எப்படி நம்ம டிஎன்பிசியில சக்சஸ் ஆகிறது அப்படின்றத யோசிச்சு படிங்க. யோசிச்சு படிக்கும்போது கவனத்தோட படிங்க. கவனத்தோட படிக்கும்போது நீங்க கண்டிப்பா டிஎன்பிசியில வெற்றி அடையலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த டிஎன்பிசியில பாத்தீங்கன்னா மினிமமான ஏரியாஸ் தான். அதிகபட்சமா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30ல இருந்து 40 டாபிக்ஸ் இருக்குங்க. அந்த 40 டாபிக்கை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா பக்காவா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனா ஃபிங்கர் டிப்ல அந்த டிப்பை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சக்சஸ் சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எளிமையா நீங்க டிஎன்பிசி 2025ல குரூப் 2 2025 எளிமையா நீங்க. அதே போல மாணவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து காசை வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ கிலோ கணக்கில் எடுத்து ஜெராக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்கள். தவிர்த்துக்கணும். எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதோ, எதெல்லாம் மெட்டீரியல்ஸ் சரியில்லையோ, கண்ணில் கிடைக்கிறது எல்லாத்தையும் படிச்சிடக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், தவிர்த்துட்டு ஸ்டாண்டர்டான புக்ஸ் 6 to 12 புத்தகங்கள் இருக்கா, அதை தாண்டி அதுக்கு கீழே என்ன புத்தகங்கள் உங்களுக்கு அடிப்படை சிலபஸ்ல இருக்கக்கூடிய அடிப்படையான தகவல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை எல்லாத்தையுமே படிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிக்கும் போது உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பானது மிக விரைவில் கைகூடும். சரிங்களா? வெற்றி வாய்ப்பு மிக விரைவில் கைகூடும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம லாஸ்ட் இயர் பொது தமிழுக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அந்த புத்தகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுல 70க்கும் மேற்பட்ட வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்திலிருந்து பொது தமிழ்ல 70க்கும் மேற்பட்ட வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதனாலதான் எங்களோட முதல் வீடியோவிலே சொல்லியிருந்தோம், 20 கேள்வி கடினமா கேட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே தமிழுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹார்டான சிலபஸ் ஓலைச்சுவடியில இருந்தெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்றோம், அதை வந்து நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசிக்கான இடத்துல இருந்து தான் கேட்டாங்க. எங்களுடைய புத்தகத்தில இருந்து 70க்கும் மேற்பட்ட கேள்விகள் அடிப்படையிலே அந்த வினாத்தாளில் எதிரொலித்திருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இந்த குரூப் 2 தேர்வுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது தொடங்குது. இந்த தேர்வுக்காக 25 தேர்வுகள், யூனிட் டெஸ்ட் 25, 5 முழு தேர்வுகள், மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 தேர்வுகள் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் இயர் குரூப் 4ல நம்மளது எப்படி கொஸ்டின் பேப்பர் புக்ல இருந்து எதிரொலிச்சதோ அதே போல இந்த முறையும் இருக்குன்றதுல துளியும் சந்தேகம் வேண்டாம். நம்ம 100% ரிசர்ச் ஓரியன்ட் மெத்தட்ல தான் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்றோம். ஸோ தென் இந்த டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்சஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 rupees சார்ஜ் பண்றோம். நம்ம தேர்வினுடைய முடிவிலும் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அதற்கான ஃபுல் உங்களுக்கான விடைகள் சரிபார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கீஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல அனுப்பி வைக்கப்படும். டெஸ்ட் பேட்சஸ் கட்டணம் 1500 ரூபாய். தேங்க்யூ so much.